எல்லோருக்கும் வணக்கம். எதையும் செய்வதற்கு முன் இதை செய்யப் போகின்றோம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அந்த எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள். அதில் எழுத முடியவில்லை என்றால் அதை ரெக்கார்ட் செய்யலாம். மொபைலில் ரெக்கார்ட் பண்ணலாம். கையில் பேனா இல்லை, பென்சில் இல்லை, பேப்பர் இல்லை, எதுவும் கதை சொல்ல வேணாம். கையில் இருக்க மொபைல் ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணாலே ரெக்கார்ட் ஆகிடும். எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் மறக்கும் மறந்தீர்களானால் சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். இதுதான் தாரக மந்திரம். அந்த மாதிரி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும், இல்லைன்னா தோல்வி நிச்சயம். இது நம்மளோட எப்பவும் போல சொல்கிறது தான். போன தடவை நான் சொன்னேன் உங்களுக்கு கன்சைன்மெண்ட் பேசிஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு கன்சைன்மெண்ட்ஸில், அதாவது இப்போ நீங்கள் ஒரு கடை அமைச்சிங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த பொருளை நீங்கள் விற்றோன்னா காசு கொடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து மூலதனம் போகணுன்னு அவசியம் இல்லை. இதையெல்லாம் சொன்னேன். இதில் என்ன வேணும் அப்படின்னு முக்கியமான விஷயம், ஒரு நேர்மை. அவன் பொருளை விற்றீங்கன்னா உடனே பணம் கொடுத்துடணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது அதில் இருக்க நேர்மை. அடுத்தது வந்து அந்த நேர்மையை கொண்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு போடுறவன் 5000 ரூபாய்க்கு போடுவோம். 5000 வருதுன்னா அப்படின்னு தெரிஞ்சால் 10,000 கொண்டு போய் ஏற்றுவோம். அவன் உங்களுக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் பொருளை போட்டுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் கடன் தானே, இன்டைரக்ட் கடன். அதாவது பணமாக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பொருளாக கொடுத்தாலும் கடன் தான். அது நேர்மைக்கு கிடைத்த பரிசு. அப்படி வச்சுங்க. நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன், நடந்த விஷயத்தை. ஒருத்தருக்கு வந்து 2 பையன், ஒரு கடைசி 3 ஒரு பொண்ணு. 2 பேரும் பிள்ளைங்க ஆம்பளைங்க. கடைசி இது பிள்ளை வந்து பொண்ணு. அவரோட மூத்த பையன் வந்து பாம்பேயில் வேலை செய்கிறான். இவர் மளிகை கடை வச்சுருக்காரு. மளிகை கடை வச்சுருந்தவர் நல்லா நடத்திக்கிட்டு இருந்தார். பையன் போனான் பாம்பேக்கு. ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சா அவரை எப்படி கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சார். அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சது. போயிட்டு நல்லா சம்பாதிச்சிருந்தான். அப்பப்போ வீட்டுக்கு பணம் அனுப்புவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் வீடு பட்ட அமைதியை தான் ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் அவருக்கு வந்து அந்த மூத்த பையன் தான் பாம்பேயில் வேலை செய்கிறாரு. மூத்த பையன் அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. கடைசி தங்கச்சி இருக்கு இல்லையா, அந்த மூணாவது பொண்ணாக பிறந்தது. அந்த பொண்ணு எழுதியிருக்கு, நான் இந்த மாதிரி விஷயம் சௌகரியம் நல்லா இருக்கும், இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியல எனக்கு. அடுத்தது அண்ணன் வந்து காலேஜுக்கு போக முடியல. என்னென்னாக்கா ஃபீஸ் ஒழுங்காக கட்டலை அப்பா. காரணம் வந்து நிறையா விருந்தோம்பல்ங்கிற பேரில் நிறையமா தேவையில்லாமல் உட்கார வச்சு அப்பா செலவு பண்ணிகிட்ருக்காரு. சாயங்காலம் சீட்டு கட்டு விளையாட போயிடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. என்ன நான் பண்ணுறது, கொஞ்சம் ஏதாவது எந்த செய்யலாம் சொல்லு. ஆனால் நீ ஏதாவது என்னோட பேசணுன்னாக்கா என் ஃப்ரெண்டோட நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு அடி. ஏன்னாக்கா அப்போல்லாம் வந்து ஃபோன்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ சொல்லிச்சு, இந்த மாதிரி ஃப்ரெண்டோட நம்பர் அனுப்புகிறேன், நீ கொஞ்சம் அதுக்கு ஃபோன் பண்ணு. என்ன எப்போ ஃபோன் அது ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சொல்லுவா, குடும்ப நிலமா மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிச்சு. சரி, இது போய் சேர்ந்துருச்சு. அவன் அடுத்த நாள் ஒரு 2-3 நாள் வச்ச லெட்டர் போய் சேர்ந்துக்க படித்து பார்த்து, நான் அந்த பொண்ணு ரொம்ப பொம்பளை பிள்ளை, ரொம்ப சூடான பொண்ணு, ரொம்ப புத்திசாலி பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, வெரி ஷூட் அந்த பொண்ணு. அது சரி பார்த்து இவன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோன்னா இது எல்லாத்தையும் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்லிச்சு. ரைட், இவன் போய் இந்த பையன் பாம்பே போய் 2 வருஷம் ஆகுது, இன்னும் வீட்டுக்காக வரல. அவன் வந்து கம்பெனிக்காரங்கிட்ட ஒரு மாதம் என்னால் வர முடியாது சார், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் மோசமாக இருக்கு,
நீங்கள் எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுறேன் நான். இல்லைப்பா நீ வேலையை விட்டுலாம் போவேன்னா நான் ஒரு மாதம் லீவு தரேன், நீங்கள் போய் நல்லபடியாக அவங்க அப்பா போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வந்தார், வீட்டு நிலைமையெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் தங்கச்சியோட ரகசியமாக பேசினார். எல்லாம் கேள்விப்பட்டார். பார்த்தா வாரம் ஒரு கும்பல் தேவையே இல்லாமல் நல்லா திம்பானுங்க. மட்டன் கிட்டன் சிக்கன் எல்லாம் போட்டு சாப்பிட்டு அந்த வீட்டில் இருந்தாங்க. இந்த கடை நடத்துகிறாங்களே, இந்த கடையில் வாங்கின பொருளுக்கு எதுக்குமே ஒழுங்காக பணம் கொடுக்கல, அவன் கத்திட்டுருக்கான். அடுத்தது வெளியிலேயும் கொஞ்சம் கடன் ஆகியிருக்கு. இதெல்லாம் நம்ம போகும்போது இல்லையே, நல்லா தானே போயிட்டு இருந்தது, இவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி ஒரு 2 நாள் 3 நாள் விசாரிச்சுட்டு அந்த யாரெல்லாம் சப்ளையர் இந்த கடைக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் போய் பார்த்து எல்லாம் விசாரித்து அந்த பையன் ரெடி ஆகிட்டான். வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் ஆக போகுது. ஒரு வெள்ளிக்கிழமை உக்காண்டான் வீட்டில். அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லோரும் உட்கார வச்சு, என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உங்கள் அப்பா எப்போ போகிறது. நான் எல்லாம் விசாரிச்சு இந்த கதையெல்லாம் வேணாம். எப்போவுமே பெரிய பிள்ளைய பார்த்தா அப்பங்காரம்ப கொஞ்சம் பயப்படுவோம். ஒன்று அம்மா அழுதுகிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, உங்கள் அப்பா எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, உங்கள் உறவுக்காரங்களும் கூப்பிட்டு வந்துடலாம், வெளியில் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறாரு, இதுலேயே நம்ம பணம் போயிடுது. ஏமா தங்கச்சிக்கு பணம் கூட கட்ட முடியாத அளவுக்கு அப்படி நம்ம உறவு தேவைப்படுது. எல்லாத்தையும் பார்த்து எவ்வளோ கடன் இருக்குது என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிச்சு அவங்க அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடி இவனே டேட்டா சொல்லிட்டான். அந்த பையன் பெரியவன், இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா முடிக்கிறார். இவ்வளோ விஷயம் விசாரிச்சுட்டான் அவன். இப்போ என்ன பண்ண போகிற நீ? ஏன்னா தங்கச்சிக்கு ஒழுங்காக ஃபீஸ் கட்டலை, தம்பிக்கு ஃபீஸ் கட்டலை காலேஜுக்கு, என்ன பண்ண போகிற நீ? எங்கள் அப்பா என்ன செய்யணும் சொல்லு, நாளிலேருந்து நீ கடைக்கு வர நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா அந்த வேலை போனால் போதும், நான் இங்கே சம்பாதிச்சுக்கிறேன், இந்த வீட்டோடு வந்துக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு எப்படி பண்ணுது. என்ன பண்ணார் அவர் பெரிய பையன், நேராக போனால் தான் கையில் இருந்த கேஷை வச்சு ஊர்லேருந்து சம்பாதிச்ச பணத்தில் ஓரளவுக்கு கொடுத்துருந்தான், மிச்ச பணத்தை சேர்த்து வச்சுருந்தான். அதை முதல்ல தம்பிக்கும் தங்கச்சிக்கும் காலேஜ் படிக்கிறதுக்கும் ஸ்கூல் படிக்கிறதுக்கும் பணத்தை கட்டினா ஒழுங்காக அவங்க போக ஆரம்பித்தாங்க. கடைக்காரங்க யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ இவங்களுக்கு அவங்ககிட்ட போய் பேசலாம். பாருங்கள், எங்கள் அப்பா கொஞ்சம் உதாரணமாக செலவு பண்ணிட்டாரு, நான் உங்களுக்கு விற்க நான் பணம் கொடுத்துட்றேன், பழைய பணத்தை புதுசாக நீங்கள் சப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் அப்போவே நான் பணம் கொடுத்துட்றேன், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு. சரி தம்பி, நீயே பொறுப்படுத்திக்கிட்டு இருக்க, நல்லபடியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியோடு எங்களுக்கு ஒரு 20 வருஷம் பழக்கம் உண்டு, விடுங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முதல்ல அந்த இவன் எதுக்கு அந்த கடைக்கு போனால் எது கேட்டாலும் அது இல்லை இது இல்லை கடலைப்பருப்பு இல்லை துவரம்பருப்பு இல்லை இதெல்லாம் சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சான். பக்கத்தில் எல்லாம் தம்பி தங்கச்சி எல்லோரும் சாயங்காலம் ஆச்சுன்னா கடைக்கு வந்துடணும், ஸ்கூல் முடிச்சுக்கணும், அவன் காலேஜ் முடிச்சோன்னு வந்தாகணும். இதே மாதிரி வச்சு கடையில் ஒரு பைசா வேஸ்ட்டாக போகாமல் இந்த சாப்பிட்றதுக்கு வர கும்பல்லாம் இருக்குது, அது எல்லோரும் ஒன்றும் கிடையாது அப்படி துரத்திட்டு க்ளீனாக வீடமில்லை கரெக்டாக 1.5 வருஷம் 2 வருஷம் கடையை மேலே கொண்டு வந்தோம். கடன்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ இவனை நம்பி அவங்களாம் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போனால் வீட்டை அடமானம் வச்சான், பேங்க்கில் கடன் வாங்கினான், இன்னும் கொஞ்சம் கடை பெருசாகினான், ஜாம்னு ஓட ஆரம்பிச்சது. இந்த கன்சைன்மெண்ட் பேசிஸில் அவனுக்கு அப்புறம் இதே கன்சைன்மெண்ட் பேஸில் இவங்க வச்சுக்காத பொருளாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க வச்சுன்னு இல்லாமல் இருந்தாங்க, வச்சுக்கிட்டு இல்லாமல் இருந்தாங்க, அந்த பொருள் எல்லாம் நிறையா வைக்க ஆரம்பித்தாங்க. விற்க காசை கொடுத்துருவான் இவன்.
நல்ல கடை டெவலப் ஆச்சு. இவனுக்கும் ஒரு அந்த கம்பெனியில் போனால் எவ்வளோ சம்பாதிப்போனோ அதை விட ஜாஸ்தியாகவே வந்துருச்சு. ஸோ அதனால் அங்கேயே செலுத்துறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் எடுக்கிற தைரியம், நம்ம நம்ம பணத்தை பணமாக பார்த்து அதை வேஸ்ட் பண்ணாமல் நாம் புத்திசாலித்தனமாக இருந்தோம், நம்ம வெற்றி அடையணும்னு ஒரு முடிவோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற முடியாத விஷயமே கிடையாது எதுலேயுமே. ஆல் தி பெஸ்ட். நல்லா இதாக பண்ணுங்கள், நல்ல நல்ல விஷயமாக பண்ணுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். இதெல்லாம் நடைமுறைக்கு இருக்கிற சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வரேன். வெற்றி பெற்றவங்களாம் பற்றி கொஞ்சம் சொன்னேன், திரும்ப வரேன். ஐ வில் கம் டு யூ. ஃபினான்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதையும் சொல்கிறேன் சீக்கிரம். ஓகே, தேங்க்யூ.